நான் எத்தனையோ வெளிநாடுகளுக்கு போயிருக்கேன். கடும் மழை, இது மாதிரி மழையெல்லாம் நான் சந்தித்திருக்கேன். கண் திறக்காத மழையெல்லாம் பார்த்துருக்கிறேன். அங்கெல்லாம் தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரியாக ஊழல் இல்லாமல் கட்டமைக்கிறார்கள். அதனாலே தான் இன்ஜினியரிங் ஒன்றுதான். இன்றைக்கு வெளிநாட்டு இன்ஜினியரிங் தமிழ்நாட்டுக்கும் வருகிறது. ஆனால் அதில் ஊழல் சம்பந்தப்பட்டு விடுகிற காரணத்தினால் கட்டமைப்புகள் சரியாக இருப்பதில்லை. இரண்டாவது, ஒரு வெள்ளைக்காரன் ஒரு பக்கிங்காம் கால்வாயை ஏற்படுத்தி வடிவதற்கும் போக்குவரத்துக்கும் அவன் அமைத்த அண்ணா சாலை தானே இன்றைக்கும் 6 வழிப்பாதையாக இவ்வளவு பெரிய போக்குவரத்தை தாங்குகிறது. அவன் எவ்வளவு 100 ஆண்டுக்கு பின்னால் சிந்திக்கிறான். வெள்ளைக்காரன் நம்முடைய நாட்டை சுரண்ட வந்தவன் மவுண்ட் ரோடை அமைக்கிறான். அவன் பக்கிங்காம் கால்வாயை கட்டுகிறான். எப்படி போக்குவரத்து நடைபெறுகிறது, எப்படி தண்ணீர் வடிவதற்கு ஏற்படுகிறது, எல்லாம் அவனுடைய சிந்தனை சுரண்டலுக்கிடையே மேன்மையை கொண்டு வர வேண்டும் என்பது பெரிய கோட்பாடாக இருந்தது. இவர்கள் கிழக்கிந்திய கம்பெனியோட மோசமானவர். கடந்த 50 ஆண்டு காலங்களும் மாறி மாறி ஆட்சி செய்த 2 அரசுகளையும் இந்த விஷயத்துல குறை சொல்லலாம் அப்படிங்கறது நீங்க சொல்றது எடுத்துக்க முடியுது. ஆனா அது தமிழகத்துல மட்டும் நடக்கலையே. அண்டை மாநிலமான கர்நாடகாவில பெங்களூர்ல மழை பெஞ்சாலும் இதே போன்ற ஒரு நிலைமை தான் இருக்கு. மகாராஷ்டிரால மும்பைல மழை பெஞ்சாலும் இதே போன்ற நிலைமை. அதனால் இது இட் இஸ் ஜஸ்டிஃபைட் என்று நாம் சொல்றோம். ஜஸ்டிஃபைடுன்னு சொல்ல வரல. ஆனா ஒரு சார்பா நம்முடைய மக்கள் எல்லாவற்றுக்கும் தமிழ்நாடு 1ஆம் நம்பராக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதிலும் 1ஆம் நம்பராக இருக்க முடியாத காரணம் உங்களுடைய சுரண்டல் தான். இல்லாவிட்டால் இன்னும் எவ்வளவோ காரியங்களை சிறப்பாக செய்யலாம். இங்க பாருங்க, படித்த நாடு, அமைதியான நாடு, 2000 ஆண்டு நாகரிகமுடைய நாடு. இந்த நாட்டில் ஒரு ஆட்சிக்கு வருகின்றவன் இதை விட சிறந்தவனாக இருந்தால் இந்த நாட்டை இன்னும் மேன்மையாக கொண்டு வரலாம். இது இவர்கள் சுரண்டியது போக மிச்சத்தில் நடக்கின்ற பணிகள் இந்த அளவுக்கு இருக்கின்றன. அவ்வளவுதான். விரைவாக இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், அதுவும் குறிப்பா சென்னையில மழையை எப்படி மாநகராட்சி கையாண்டது நீங்க நினைக்கிறீங்க? நம்ம சென்னையில இருக்கிறதுனால உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்கனால நான் கேட்கிறேன். இல்லை இருந்தது இந்த ஒரு நாள் மழையை தாக்கு பிடிக்க முடியாது. ஒரு நாள் மழை கடுமையாக பெய்தது. அது வடிவதற்கு ஓரளவுக்கு கொஞ்சமாவது செய்தானே. அது சாக்கடையில் நம்ம தூட்டு விடுவார்கள். ஏதோ ஒன்று இயற்கையாக. ஆனால் நான் ஒன்று சொல்லுகின்றேன், எத்தனையோ ஏரிகள் அழிக்கப்பட்டு இந்த போக்கை மாற்ற வேண்டும். அது கட்சிக்காரன் தான் செய்கின்றான். ஏரியை அடைப்பது, குளத்தை அடைப்பது, இதில் வீடு கட்டுவது, பட்டா வாங்கி விடுவது, பிறகு அவனுக்கு மின்சாரம் வாங்குவது, இதையெல்லாம் தடுத்திருந்தால் இந்த காரியமே நடக்காது. ஆகவே ஊழலின் காரணமாக நீ மட்டும்தான் இதை ஊழல் செய்ய வேண்டும் என்றில்லை. ஏரியை நீ பட்டா கொடுக்க, நீ உனக்கு வேண்டியவன் பட்டா போடுவான், நீ இதை ஆதரிப்பாய், அவனுக்கு கரண்ட் கொடுப்பாய், அவனுக்கு இணைப்பு வசதி, கால்வாய் இணைப்பு வசதி கொடுப்பாய். அதனாலே அவன் அதை வீடாக ஆக்கி கொண்டு இன்னொருவனுக்கு விற்பான். இப்போ ஒரு 1000 குடும்பங்கள் ஏற்பட்டு விட்டால் பிறகு பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு நாம் அதை ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும். இது எப்படி மோசமான போக்கு என்று பாருங்கள். இந்த ஆற்காடு ரோடு இருக்கிறதே, குடம்பாக்கம் எவ்வளவு அகலமாக இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். அப்படியே முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவார்கள் கடைக்காரர்கள். பிறகு முதல்ல சாமானை மட்டும் வைத்துக் கொள்வார்கள், டெம்பரரி தகடு போடுவார்கள், அப்புறம் அப்படியே ஆக்கிரமிச்சு வீட்டை சுருக்கொண்டு. அதுக்கு யாரெல்லாம் பாதுகாப்பு என்றால் கட்சிக்காரன் தான் பாதுகாப்பு. அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஒன்று சொல்லுகிறேன், புயல் மற்றவற்றையெல்லாம் எதிர்கொள்வதற்கான கட்டமைப்பு இயற்கையாக ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. கூவமாற்றிலே தண்ணீர் கலப்பதற்கும் கூடமும் வழியாக கடலுக்கு போவதற்கும் 3 பெரிய இயற்கை 3 வாய்ப்புகளை நமக்கு தந்திருக்கிறது. கொசஸ்தலை ஆறு, அடையாறு, கூவமாறு. இந்த 3ஐ நீங்கள் ஒழுங்குபடுத்தி வையுங்கள். தண்ணீர் இயற்கையாக பழைய காலத்தில் என்னமோ நான் செய்தேன் ஒரு மன்னனும் அந்த வார்த்தையை சொன்னதில்லை. நீங்கள் ஆற்றிலே தண்ணீர் வடியும், பள்ளத்தை நோக்கி தண்ணீர் போகும், ஆற்றிலே வடியும், ஆறு கடலிலே வடியும். எல்லாவற்றுக்கும் கீழே இருப்பது கடல் தான்.